டிக்டாக்ல எவனோ கத்தியை வச்சுட்டு சுத்துறது, யூடியூப்ல எவனோ பட்டா கத்தி வச்சுட்டு ஆடுறது, இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா உங்களை அறியாமலே உங்களுடைய அன்கான்சியஸ் இதையெல்லாம் முழுங்கிறதுனால அது தானா போய் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல உட்கார்ந்துருதுங்கய்யா. ஆகார சுத்தி அடிப்படையான தேவை. ஆகார சுத்தினா வெறும் வாய் வழியாக எடுக்கின்ற உணவு மாத்திரமல்ல, கண் வழியா நீங்க பார்க்கிறவைகள் கூட ஆகாரம் தான். காது வழியா கேட்கறதெல்லாம் ஆகாரம். புலன்கள் 5 வழியாகவும் நீங்கள் எடுக்கின்ற எல்லாமே ஆகாரம் தான். ஞானேந்திரியங்கள் 5 வழியாகவும் நீங்கள் எடுக்கும் எல்லாமே ஆகாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆகார சுத்தி இல்லாமல் சொசைட்டியோட ஈகோ சிஸ்டமே, நீங்க வாழற மொத்த ஈகோ சிஸ்டமே ஆகார சுத்தி இல்லாமல் போனதனால் இதை நார்மலைஸ் பண்ணி இந்த ஆகார சுத்தி இல்லாத வாழ்க்கையினால உருவாகிற அன்கான்சியஸ்ட உங்களுடைய இன்னர் டயலாகையும் எமோஷனல் பேஸ்லைனையும் எனர்ஜெட்டிக் போஸ்டரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஐயோ சாமி, ஐயோ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே, துக்கமா இருக்கே, இப்படிதானா நான் முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், என்ன சாமி சொல்றீங்க, நான் உள்ள இருக்கிறது தான் வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க, நான் இவ்வளவு மோசமாவா உள்ள முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு மோசமா ஒண்ணு இல்லையே, எனக்கு பணம் வேணும் தானே நான் நினைக்கிறேன், செல்வந்தனா வாழணும் தானே நான் நினைக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். அப்பா, வெறும் இன்னர் டயலாக்ல மட்டும் ஒரு 5 நிமிஷம் பணம் வேணும் தான், பணம் இருந்தா நல்லதா இருக்கும், ஹெல்த் இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறது நினப்பு கிடையாது. அது அகம் கிடையாது. அகம்ங்கிறது இந்த 3ம் சேர்ந்தது. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். இந்த 3ம் சேர்ந்து நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று சற்றே சாட்சியாக பாருங்கள்.